ஏங்க சூப்பர்மேன் பார்த்திருப்பீங்க, அட்டுமேன் பார்த்திருப்பீங்க, ஆன்டிமேன் பார்த்திருப்பீங்க, ஸ்பைடர்மேன் பார்த்திருப்பீங்க. இது ஒரு புதுவிதமான சூப்பர் ஹீரோங்க. பனையூர் மேன். நல்லால? இதுல என்ன சூப்பர் பவர்னா, நாங்க வந்து என்ன சொல்றது? உட்டுட்டு ஓடுறதுல எங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட சூப்பர் பவர் இது. அந்த மாரி பல பவர் இருக்கு. பிரியாணி போடுவோம். உட்டுட்டு ஓடுறதுல எங்கள மாரி ஆளுங்க அடிச்சு ஏங்க ஸ்பீடு பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு என்னது ஃபிளாஷ் பார்த்து தெரியுமா? ஃபிளாஷ் படம் பார்த்திருக்கீங்களா? இவன் சூப்பர் ஹீரோ டிசி காமிக்ஸ்ல ஃபிளாஷ். சக்திமான் பார்த்திருக்கீங்களா? சக்திமான் பாத்திருக்கேன். ஆ, சக்திமான் மாதிரி மண்டிமான், பனையூர் மான். சக்திமான் வந்து 5 பூதங்கள் உள்ள இருக்கும். இது ஒரு பூதம் மட்டும் போயிருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கஷ்டப்பட்டு ஏஐ கிட்ட பிச்சை எடுத்து சார்ஜ் எடுத்து அந்த பக்கம் போய் 3Dல மாத்தி அப்புறம் என்னுடைய ஆசான் திரு சிற்பி அவர்கள் கைவண்ணத்துல எழுதி விடுங்க. கேஸ் தூக்கி எழுதி விடுங்க. என் பக்கத்துல எழுதி விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் கைவண்ணத்துல பினிஷிங் ஒண்ணு கொடுத்து நான் உண்மையை சொல்லிப்பா இதான்ப்பா உண்மை. இதெல்லாம் ரெடி பண்ணது நான் தான். இந்த ரவுண்டு மட்டும் கட் பண்ணி கொடுத்தது அவரு தான், வேற ஒண்ணும் இல்ல. பாட்டியாரு ப்ரோ நான் பாத்துருக்கேன் ப்ரோ ஃபிளாஷ் படம். அது எப்படிப்பட்ட எவ்வளவு வேகமா இருப்பான். ஒரு போட்டோ பாத்தீங்களா? டிவி சீரிஸா இல்ல ஃபிளாஷ் டிசில வந்த ஃபிளாஷா? ஆமா, அதான் ரெட் கலரு. புரியல? ஃபிளாஷோட யூனிஃபார்ம் என்ன ரெட், இங்க யூனிஃபார்ம் என்ன ரெட். கரெக்டா இதே கலர்ல தான் ப்ரோ இருக்கும். கரெக்டா இருக்கா? ரெட் கலரு, காது கிட்ட வந்து எல்லோ கலரு. கரெக்டா இருக்கா? கபிலம் ப்ரோ, அந்த சக்திமான் இதுல வந்து நடுவுல வந்து ஒரு மாதிரி நெருப்பு மாதிரி ஒரு பூ வரும். இது என்ன பூ? வித்தியாசமா இருக்கு. இது குஷ்பு. ஏன் லோட்டஸ்ங்க, தாமரை. ஓ ஓகே 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 ஓகே. தாமரை கண்ணன். இது வந்து பூ இல்ல, கூ அமுக்கு. அப்படியே கூ அமுக்கு, அப்படியே அமுக்கிடும் அண்ணனை. பனையூரு வாங்க வாங்க, பிரியாணி போங்க போங்க, அந்த மாதிரிதான். போதுமா? வேற ஏதாவது டவுட் இதா இருக்கா? யூனிஃபார்ம் எல்லாம் கரெக்டா இருக்கா? இனிமேல் தமிழ்நாடுனாலே பனையூர் மேன். புரியுதுங்களா? ஹாலிவுட்டுக்கு சூப்பர் மேனு, தமிழ்நாட்டுக்கு பனையூர் மேனு. புரியுதா? எனக்கு என்னமோ அந்த மண்டி மேன் தான் பிடிச்சிருந்துச்சு கபிலன். மண்டி மான் சொல்லி வைக்கலாம். ஆனா மண்டி மான் அப்படின்னா என்ன மண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கிரிஞ்சா வந்து கேட்பானுங்க. அரிசி மண்டியா, நெல்லு மண்டியா அப்படின்னு கிரிஞ்சா வந்து கேட்பானுங்க. உங்களுக்கு தான் தெரியல அந்த தற்குறிப்பு அளவை எப்படி என்ன பண்ணுவானுங்க. ப்ரோ இந்த சூப்பர் ஹீரோக்கு என்னென்ன பவர் இருக்கு? அதான் சொல்றேன், விட்டுட்டு ஓடுறதுல ஸ்பெஷல் பவர். விட்டுட்டு ஓடுறதுல நம்பி வந்தவங்க யாரா இருந்தாலும் சரி, அது வந்து கூட வந்த யாரா இருந்தாலும் சரி, யாரா நண்பர்களா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, இல்ல ரசிகர்களா இருந்தாலும் ஆளே கிடையாது. நீ வந்து F1 ரேஸ்ல ஒரு லேப் முடிக்கிறதுக்குள்ள அண்ணன் வந்து 10 லேப் ஸ்டேட் ஆமா மாவட்டம் டு மாவட்டமே ஓடுவா போல. தேவைப்பட்ட கண்ட்ரி டு கண்ட்ரியே ஓடுவா போல. ஜிக் ஜக்ல ஓடுவா போல ரிவர்ஸ்ல. ஆர்டிஆர் என் பேரு பனையூர் மேன். எனக்கு 200 பேர் இருக்கு. என்னன்னு சொல்லு பாப்போம். தெரியல, நீங்களே சொல்லுங்க. சரி, ஆர்ஜின், ஆர்ச் எனிமி இதெல்லாம் வச்சு ஒரு காமிக் புக் எழுதி ரிலீஸ் பண்ணுங்க. வந்துடும், அதே வந்துட்டு இருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரத்துல எலெக்ஷன் டைம்லாம் ஒவ்வொன்னா காமிக்ஸ் புக்கு. இப்பதானே அண்ணி கையில தான் இருக்கு. இன்ஸ்டாகிராம் அண்ணி கையில தான் இருக்கு. பாப்போம் என்ன பண்றாங்க. ஒவ்வொரு போட்டோ ஒண்ணு விட்டா நல்லா இருக்கும். காமிக் புக்ஸ் தனியா நம்ம யோசிக்க தேவையில்ல. அண்ணன் வரலாறு எழுதினாலே காமெடி தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு ஜஸ்ட் எழுதினா போதும், கோர்வையா எழுதணும், அவ்வளவுதான். அப்புறம் ஜெட்ஸே தீபாவளி எடுப்பீங்க? தீபாவளிலாம் எப்படி போச்சு? தீபாவளி எல்லாம் சூப்பரா போச்சு. நானும் அப்படிதான் கொண்டாட வேண்டான்னு தான் இருந்தேன். அவங்களே 20 லட்சத்தை வாங்கிட்டு கொண்டாடும் போது
என்னடா நம்ம எதுக்குடா தேவையில்லாம அப்படின்னு நினைச்சிட்டேன் நானும் மொசுக்குட்டி மாதிரியே நானும் ஆயிட்டப்பா. இல்ல உண்மையிலே ஜிப்ஸி நானும் பாத்துருக்கலாம். சீ என்னடா இது நம்ம இந்த மாதிரி சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தவிர நாய்க்குட்டி ரோட்ல அடிபட்டாலோ இல்ல இதுங்க அடிபட்டாலோ நான் எத்தனையோ இந்த அனிமல்ஸ் வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன். அதுங்க கூட உட்காந்து கஷ்டப்படும். அதோட குட்டி செத்த அப்புறம் கொஞ்ச நாளைக்கு 2-3 நாள் இருக்கும். அது மாதிரி பாத்துக்க நாயில 4-5 குட்டி போட்டு ஒன்று செத்துச்சுன்னா ரொம்ப பாவமா இருக்கும். நாங்கெல்லாம் அதை எடுத்து புதைச்சிருக்கோம். அதை பார்த்துட்டு பார்க்க அப்படியே முன்னு உட்காந்துருக்கோம். அதுங்க கூட அப்படி இருக்கு. பரவாயில்ல, அதுங்களுக்கு பணத்தை பத்தி தெரியாது இல்ல. அது மாதிரி ரொம்ப அதை எனக்கு அதை ரொம்ப கமெண்ட் பண்ணவும் பிடிக்கல. சில போஸ்ட் கூட நான் பார்த்தேன், ஆனா போடல. அது என்ன கருமத்தை போட்டுக்கிட்டு இவங்களுக்கு இவனுக்கு அங்க போகாம இருக்கிறது இவங்களுக்கு பிரச்சனை கிடையாதான். இவனுங்க அவங்க காலையில இவனுங்க அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு ராத்திரில இருந்து அந்த வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இவனுங்க பேக்ரவுண்ட்ல சோக பாட்டு போட்டு பாத்தீங்களா, அந்த மக்களே வந்து சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, பாதிக்கப்பட்ட மக்களே சொல்றாங்க பாத்துக்கிட்டீங்களா அப்படின்னு அனுதாபம் தேடுறானுங்க இவனுங்க. ஆனா ஒன்றுல ஒரு விஷயத்துல ஹாப்பி கபிலன், என்ன என்ன அந்த மக்களுக்கு தெரியுமோ தெரியாதோ இதுக்கு ஒரு விதத்துல நம்ம எல்லாம் காரணம். ஏன்னா நம்ம தொடர்ந்து 16 நாள் அடிச்சதுனாலதான் அந்த காசு போச்சு. இல்லைன்னா நாமந்தான். சரிங்களா? அட்லீஸ்ட் அதுல 1-2 பேருக்காவது அது யூஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேற மாதிரி ஒரு 3 பேரோட வீடியோ தான் நான் பார்த்தேன். மத்தவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அது ஒரு கேட்டகரி, ஒரு யங் லேடி, ஒரு ஆம்பளை, ஒரு வயசான லேடி, 3 கேட்டகரி ஆயிடுச்சு இல்ல. அந்த மாதிரி 3 மட்டும் எடுத்தா போல இருக்கு. அது ஒருத்த வந்து வேற மாதிரிலாம் வீடியோ விட்டுருந்தான். நாங்க வந்து தாழ்த்தப்பட சமூகம் போல இருக்கு, அதனாலதான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட பேசல, ஆச்சா போச்சு. அப்படியா, இந்தா உனக்கு முதல்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு போல இருக்கு. நிஜமாவே நான் கொண்டாட முடியல. அதுல ஒரு ரூமர் வேற இருக்கு. அந்த கோர்ட்ல வந்து நாங்க கேஸ் போடலாம் சொன்னவங்களுக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்களா? உண்மையா? அது வந்து வேற ஒரு பிரச்சனை மசக்குட்டி. ஒரே ஒரு ஆறுக்கு மட்டும், ஒரே ஒரு நபர்கள், ஒரே ஒரு குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்கல. அதுல அண்ணன் தம்பிங்க பிரச்சனை ஏதோ ஒண்ணு இருக்கு போல இருக்கு. அது கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கனால அந்த பணம் யாருக்கு சேரணும் அப்படின்றது அவங்களுக்குள்ள அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு ஒரு பிரச்சனை. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மட்டும்தான். ஆமா, அதுதான் நான் நியூஸ கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். அதுல அந்த நியூஸ் ஆமா கபிலம் ப்ரோ. அந்த வீடியோ போட்டாங்க தெரியுமா? அந்த வீடியோ போட்டதுல அந்த இறந்து போன 41 குடும்பத்தையும் அவங்களே அசிங்கப்படுத்தி விட்டானுங்க. இந்த ஓஜி பிரசன்னான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கிறான். பிரசன்னா ஓஜி பிரசன்னா, அப்புறம் இந்த பாம்குமார், அப்புறம் இந்த டிவிக்கு சைட்ல ஐடிவிங் சைட்ல இருக்கிறவனுங்க எல்லாம் அத ராத்திரில இருந்தே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த அவங்க கொடுத்த இன்டர்வியூஸ் அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பாத்தீங்களா அவங்களே வந்து சொல்றாங்க, பாத்தீங்களா அவங்களே வந்து சொல்றாங்க. சி இது எப்படின்னா, போன விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு மக்களே உங்களுக்கு சொல்றது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜயோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு சின்ன பையனை வச்சு கராத்தே செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் ஒண்ணு பண்ணான். யாருன்னா ஈசிஆர் சரவண அந்த ஏரியால. பிறந்தநாளை கொண்டாடாதீங்கன்னா அப்படியே போன தடவை ஏற்கனவே விஜய் வந்து சொல்லியிருந்தான். ஆனா இவனுங்க கொண்டாட்ட மண்டபத்துல ஒண்ணு புக் பண்ணி அந்த பையன் வந்து தலையால வந்து அந்த செங்கலை உடைக்கிற மாதிரி நீங்க பாத்திருப்பீங்க, கண்டிப்பா பாத்திருப்பீங்க எல்லாரும். அது உடைக்கும் போது என்ன ஆச்சுன்னா அந்த நெருப்பு அந்த சின்ன பையன் தலையில பத்திக்கிச்சு. உடனே எல்லாரும் ஓடி போய் பறந்து போயிட்டு இது அணைக்கிறேன்னு சொல்லிட்டு கையில இருந்த பெட்ரோல் தூக்கி தலையில ஊத்தி விட்டு இன்னும் எரிய ஆரம்பிச்சு. அது பயங்கரமா பத்திக்கிட்டு எரியாயி அப்புறம் போட்டு அணைச்சதுக்கு அப்புறம் இங்க ட்விட்டர்ல சோசியல் மீடியாவில் வைரலா பரவுனதுக்கு அப்புறம் பெத்தவங்களை விட்டு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. இல்ல என் பையன் முன்னாடி இதெல்லாம் செஞ்சிருக்கிறான், இந்த தடவை சின்னதா ஆக்சிடென்ட் அடிச்சு மற்றபடி பாதிப்பு எல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் அவங்க அம்மா தான், நான் அவங்க அப்பா தான் அப்படின்னு பெத்தவங்களை விட்டு பேட்டி கொடுக்க சொல்லு. சோ பெத்தவங்களே சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து யாராவது பேசுவீங்களா? இல்ல மீடியா ஏதாவது போடுமா? போடாது. இத நீ அங்க பண்ண சரி, ஓகே ரைட்டு. ஆனா இறந்தது குடும்பத்துல போயிட்டு இல்ல அவங்களாம் பாருங்க எனக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நாங்க சொல்லும் போது அவர் வரட்டும், அவர் வந்து முதலமைச்சரா வரணும் அப்படின்னு இங்க பாதிக்கப்பட்ட அதுவும் கருமாதி கூட முடியல வீட்டுல அவங்கள சொல்ல விட்டு அதை நீங்க வீடியோ எடுத்து அதை நீங்க சோசியல் மீடியால பரப்பும் போது இப்ப யாரு வந்து பிண அரசியல் பண்றா, யாரு வந்து அரசியல் பண்றா? நீங்க பண்றத எடுத்தீங்க மக்கள் போட்டு காட்டுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, பேஸ்புக்ல எடுத்து காட்டுறாங்க. உடனே அவனுங்க வண்டியை நம்ம பலப்படுத்துறாங்க. பாத்தியா நீ கிண்டல் அடிச்சு பேசுற பாத்தியா டேய் பின்ன அப்புறம் இது பேர் என்ன நடக்குது? இப்ப 20 நாள் இப்ப போன மாசம் 27ஆம் தேதி நடந்தது. இன்னைக்கு என்ன தேதி? 22 21 21 இன்னைக்கு தேதி 21. ஒரு மாசம் கூட முடியலையா? நீங்க என்னன்னா அடுத்தது கெட் ரெடி ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாரும் நீங்க பாருங்களேன், விஜய் ஃபேன்ஸ் வச்சிருக்கிற டிபி பாருங்களேன், அவன் லைட் ஆன் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி போட்டிருக்கிற அந்த டிபியை தூக்கி வைக்கிறான். ஏன்
வேணும்னே. நீங்களாம் அப்பதான் மத்தவங்கலாம் பார்த்து காண்டாவானுங்க, இரிட்டேட் ஆவானுங்க அப்படின்னு. டேய் இதுல காண்டாவறதுக்கு இரிட்டேட் ஆவறதுக்கு ஒண்ணும் இல்லடா. உன்னை நம்பி வந்திருக்கிற மக்கள் அப்படி ஏன் இப்போ ஒரு ட்வீட் பாருங்க. அந்த அதே டைம் 7 மணிக்கு அவன் ஃபிளைட் ஏறினான் இல்லையா, அந்த கார்ல இருந்து போய் இறங்கி அங்கேருந்து ஃபிளைட் ஏறான் இல்லையா, டிரைவர் கூட உட்காந்து செல்ஃபி எடுத்துட்டு ஸ்மைலி எடுத்துட்டு செல்ஃபி எடுத்து போறான். ஏன் தைரியமா இருக்கிற அந்த பாங்குமாரி எடுத்து நீ எடுத்து இப்போ போட அன்னைக்கு போட வேண்டியதுனப்பா. ஆனா ஒரு 10 நாள் முன்னாடி போட வேண்டியதுன்னு தைரியமான ஆளா இருந்த அந்த செல்ஃபி போட்டோ எடுத்து போட வேண்டியதுன்னு. இவனை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மளாம் கதற விடுறோம், அவனுங்க இங்க டிஎல்ல எல்லாரையும் கதற விடுறதா கெத்து காட்டுறதான்னு நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. 41 பேர் உயிரில் என்னடா கெத்து காட்ட வேண்டியது இருக்கு? அசிங்கமா இல்ல? அங்க அத்தனை பேர் செத்து நீ ஏர்போர்ட்ல நீ வரப்போதே சார் 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 30 பேர் இறந்திருக்காங்க சார், 30 பேர் இறந்திருக்காங்க சார், அவன் மைக்க நீட்டுறான். நீ காதல வாங்காம இங்க வந்துட்டு டிரைவர் கூட உட்காந்து செல்ஃபி எடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்து போடுறேன்னா என்ன மனசுனா இருக்கணும்? அட்லீஸ்ட் நீ நீ எவ்வளவு நீ நீ எது வேணாலும் இருக்க ஆசைப்படு, ஆனா பேசிக்கா ஒரு மனுஷனா இருக்கணும்ல. அது இருக்கியா? கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த நேரத்துல நான் மறுபடியும் ட்வீட்ல சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன். சில பேர் நேரடியா ஆதரிப்பான் டிவிக்கேவை, சில பேர் மறைமுகமா ஆதரிப்பான். அவன் ரஜினி ரசிகனாவே இருந்தாலும் சரி, நான் மறுபடியும் சொல்றேன், அவன் நேரடியா ஆதரிப்பான் இல்லைன்னா மறைமுகமா ஆதரிப்பான். அப்படி எவனா மறைமுகமா ஆதரிக்கிறான்னா அவன் யாரு என்னன்னு கரெக்டா நோட் பண்ணு. நான் டிவிக்கே ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிவில ட்வீட் போட மாட்டான். அதுக்கு நேர்மாறான சில வேலைகளை பார்ப்பானு. அவன் யாருன்னு கரெக்டா பாத்துக்கோங்க. இது நான் ரஜினி ரசிகர்களுக்கு நான் சொல்றது, மத்தவங்களுக்கும் சொல்றேன், பாத்துக்க, உஷாரா இருந்துக்க. ஏன்னா இனிமேல் கேமு திருட்டுத்தனமா தான் நடக்கும். நேரடியா வாசப்படியை மிதிக்க மாட்டானுங்க, கொள்ளகது பழக்கமா தான் வருவாங்க, பாத்துக்கோங்க. அவன் எந்த நடிகனோட டிபிஓ கூட வேணாலும் வச்சிருக்கலாம், டிபிஓ இல்லாம கூட வச்சிருக்கலாம், எழுத்து பேர்ல கூட வச்சிருக்கலாம், பாத்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அஜெண்டா இருக்கு மக்களே, சூதானமா இருந்துங்க. ஏன்னா இங்க ரஜினி ரசிகர்கள் ஈஸியா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியா நம்பி ஏமாந்துருவாங்க. அனுபவத்துல சொல்றேன், ஏமாந்தவன்ற அனுபவத்துல சொல்றேன். என்ன மசூட்டி, அதான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியுற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. போக போக புரியும். யார பர்டிகுலரா சொல்றீங்கன்னு புரியல, ஆனா என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. இல்ல, நான் வந்து 19 சொல்றேன். இங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு அஜெண்டா இருக்கும். ஒவ்வொரு கட்சியை பிடிக்கும் பிடிக்காம போகும், ஓகேவா? அது அவங்களுடைய விருப்பம். ஆனா அந்த விருப்பத்துல நம்ம தலையிட முடியாது. ஆனா அந்த விருப்பத்துக்கு நீங்க மத்தவங்களை மறைமுகமா நேரடியா சொல்லாம மறைமுகமா நீங்க ஆதரவு பெறட்டுறீங்க அப்படின்னா அப்போ உன் திருட்டுத்தனம் என்ன? விஜய்க்கு முட்டு கொடுக்கவா? வருதா இல்லையா கேள்வி? புரியுது புரியுது. ஆக்சுவலா அத விஜய்க்கு டைரக்டா சப்போர்ட் பண்ணாம அவனுக்கு என்னென்ன ஃபேவரா இருக்கோ அவங்களுக்கு அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. நீ திமுக சப்போர்ட் பண்றியா பண்ணிக்கோ, நீ பிஜேபி சப்போர்ட் பண்றியா பண்ணிக்கோ, அதிமுக சப்போர்ட் பண்றியா பண்ணிக்கோ, விடுதலை சிறுத்தையா இல்ல நாம் தமிழரா இல்ல டிவிக்கவா சப்போர்ட் பண்ண பண்ணிக்கோ, உன் தனிப்பட்ட முறையில பண்ணிக்கோ. ஆனா பண்றதை ஓப்பனா நீ வெளியில சொல்லிக்கோ. ஆனா அதுக்கு மறைமுகமா உட்காந்து இங்க நீ வந்து சப்போர்ட் திரட்டணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆப்போசிட்டா வேற மாதிரி ஒண்ணு ஒரு திருட்டுத்தனம் பண்ணா மாட்டிக்குப்பேன்றேன். நான் கரெக்டா தொக்கா தூக்குவேன்றேன். இல்ல இல்ல அப்படி பண்ண முடியாது கபில். ஏன்னா எப்படி இன்னும் அவன் தனிச்சு நிக்க போறது இல்ல, எப்படியும் கூட்டணி எல்லாம் நிக்க போறான். சோ கூட்டணி மேல கை வைக்கும் போது அந்த இடத்துல எவன் வந்து அங்க வரான்றதான் பாக்கணும். எல்லாருக்கும் கட்சி மேல நிக்குதா இல்ல ஃபேண்டம் மேல நிக்கிறான்னு அப்ப தெரிஞ்சிடும். அதுல லாக் ஆகி நிப்பானுங்க. அப்போ குடுமி புடிச்சு தூக்குவானுங்க எல்லாம். அதுல தெரிஞ்சு இப்ப நம்ம ஆமா என்னைக்கு இருந்தாலும் சந்துக்குள்ள பூனை வெளில வந்துதாங்க அவனுக்கு எம்மா நாளைக்கு சொல்லிட முடியும். ஆமா ஆமா, நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன்பா. நான் எந்த கட்சி பேரு சொல்லாம சொல்றேன், சரியா? வேற ஸ்டேட்ல ஒரு 2 எம்எல்ஏக்கள் ஒரு கட்சியில இருந்து 2 டிஃபரெண்ட் கட்சிக்கு அனுப்புறாங்க. அங்க போய் இருந்துட்டு
திருப்பி வந்து அவங்க தாய் கட்சிக்கே வந்துட்டாங்க. அந்த இடத்துல பேட்டி கொடுக்கும்போது ஏன் வந்தீங்கன்னா அவங்க தான் போக சொன்னாங்க, நான் போயிட்டு வந்துட்டேன்னு. சோ உள்ள போயிட்டு வேவு பார்த்து அந்த கட்சி என்ன நடக்குதுன்றது பார்த்துட்டு திருப்பி உள்ளேயே தாய் கட்சிக்கே வந்துட்டாங்க. அதே மாதிரி இப்ப அண்ணன் கட்சிக்குள்ள ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் தான் அண்ணனை கோத்து விட போறாரு. சோ அது டைம் வரும்போது தெரியும், பாப்போம். அப்புறம் லெசனர்ல இருக்கிறவங்க எப்பா என்ன கபிலா திடீர்னு மாத்திட்டேன், இனிமேல் என்ன டோன்ட் கால் மீ கபிலன், கால் மீ பனையூர் மேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியா ஒரு சேஞ்சுக்கு தாங்க மக்களே, ஒரு சேஞ்சுக்கு வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வச்சு பார்த்தேன். இங்கேயும் பனையூ அப்படின்னு தான் வருதாங்க தெரியுது ஜிப்சி. பனையூர் மேன்னு வர மாட்டேங்குது ஜிப்சி. 3, 4, 5 எழுத்துல வைக்கணும் போல இருக்கு. பெசாட்டு ஓடுகாலியன்னு வைங்க கபிலம் ப்ரோ. ப்ளூடிக் வேற ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் மாத்த முடியும், புரியுதா உங்களுக்கு? இது ஒரு ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு விஷயம்தான், அது லென்த்தான வீடியோ போட முடியும், கொஞ்சம் லென்த்தா டைப் பண்ண முடியும். சரி அதனாலதான் வாங்கி போட்டது. இதுக்கு மேல நம்மள கடுப்பாகுது நமக்கு. பனையூ பனையூ அப்படிதான் வருது. பனையூர் மேன், மண்டி மேன் வச்சிருக்கலாம் போல இருக்கு ஜிப்சி எனக்கு தெரிஞ்சு. மண்டி மேன், சக்திமான், எனக்கெல்லாம் வெறும் பாதான் தெரியுது கபிலன். பா டாட் 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 டிக், அவ்வளவுதான். என்னென்ன உள்ள வந்து படிக்க முடியுது. பனை மட்டும் தாங்க தெரியுது. பனையூர் ஏங்க எனக்கு நைய தெரியலன்ற வெறும் பாதான் தெரியுது. பா டாட் 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 டிக். ஏப்பா மொசக்குட்டி, உங்களுக்கு எப்படி தெரியுது ஸ்பேஸ்ல? எனக்கும் பானா மட்டும் தான் தெரியுது, அதுக்கப்புறம் 3 டாட் டிக் இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ டிக். ஐயா ஆமாப்பா, பான் தான் தெரியுது. எனக்கே கமெண்ட்ல மட்டும் வருது. என்னங்க என் பேரை படிங்க, என் பேரை படிங்க. வருது, எப்படி பொம்மை வரைக்கும் வருது பாருங்க. டைகர் ஷிவ் வரைக்கும் வருது. மொசதான் வருது. ஆர்டிஆர் நம்மள மாதிரி தான், சூப்பர். மிஸ்டர் டிக்கும் ஓகே தான், ஸ்பாட்டனும் ஓகே தான், நம்மள மாதிரி வருது. பொன் என்ன இங்கிலீஷ்ல வைக்கிறாங்க, இங்கிலீஷ்ல மாத்திரவா? பானையூர் பானாயோ பானையும் மேன் இல்லையோ போங்க. எப்பா கொஞ்சம் கமெண்ட்ல பனையூர் மேன் வைக்கலாமா, மண்டிமான் வைக்கலாமா, சக்திமான்ற மாதிரி மண்டிமான் அப்படின்னு வைக்கலாமா, இல்ல ஓடுகாலிமான் அப்படின்னு வைக்கலாமா? கெட்ட வார்த்தை வச்சா பிரச்சனை ஆயிடும்ல ஜிப்சி, ஐடி அபியூஸ் வைக்க முடியாதுல்ல. அதுவும் கரெக்டு தான். ஓடுகாலிமான் அப்படின்னு வைக்கிறது ஆசைதான். மத்தவங்க வச்சா அபியூஸ் கிடையாது, நீங்க வச்சா கண்டிப்பா அபியூஸ் தான். ஏங்க நீங்க வேற, இன்னைக்கு தேதிக்கு பொம்பளைங்களே அபியூஸ் பண்ணுதுங்க. அண்ணனுக்கு வேற என்ன பண்றது? ஒரு டிவிக்கு ஐடி, ஒரு லேடி ஐடி வந்து அசிங்க அசிங்கமா திட்டுது. ரொம்ப பிபி எகிரிருச்சு போல அதுக்கு. யாரு? அது என்னது, ஏதோ டிவிக்கே ரசிகையா ஏதோ ஒண்ணு போட்டு ஒரு ஐடி. ஆட நீங்க வேற, எல்லாம் பையன் பேர் எல்லாம் பயலுவதான், இவனுங்க எல்லாம் பொண்ணுங்க பேர்ல சுத்திட்டு இருக்கிறானுங்க. நீங்க வேற சும்மா பொண்ணு பேர் வச்சு பண்ணா ஃபாலோவர்ஸ் ஏத்துறதுக்கு சும்மா பொண்ணு பேர்ல சுத்திட்டு இருக்கு. நீங்க வேற ஏங்க எந்தெந்த ஐடி யாராரு இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப உட்காந்து எதுக்கு இப்ப டிவிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, பயோல ஏன் டிவிக்கு போட்டிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் இப்ப புரியல, அது லேட்டரா தெரியும் உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்க. இதுல ஒரு அரசியல் இருக்கு மொசகுட்டி. இந்த அரசியல் கேடுகட்ட இந்த அரசியல்ல தான் நமக்கு வேணும்னு நம்ம தலைவன் அழகா டீசெண்டா ஒதுங்கினாப்புல, இவனுங்களை நம்பி வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஏன்னா எல்லா கூட்டத்திலயும் ஒரு கருப்பாடு இருக்கும் மொசகுட்டி. நான் சும்மாலாம் நான் சொல்லல, எல்லா கூட்டத்திலயும் ஒரு கருப்பாடு ஒண்ணு இருக்கும், விளங்காத ஒண்ணு ஒரு 2, 3 இருக்கும். புரியுதா? அது என்னமோ அப்படியே நமக்காக வர்ற மாதிரி அப்படி தெரியும், ஆனா அதோட தேவைக்காக வரும். அது ஆடுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, கடைசியில அது தோலை எடுத்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் அது நரி அப்படி. நரி கத்துறது பாத்திருக்கீங்களா? புரியல. ஐட்டம் மேன் வைங்க ப்ரோ. யோ என்னையா அப்புறம் மேல வந்து யாராவது கொஞ்சம் யோசிச்சு பாரு, கீழே இருந்து மேல வந்து ஐட்டம் ப்ரோ வணக்கம் ப்ரோ அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனந்த் கிரேஷ் இதெல்லாம் மனசாச்சு ப்ரோ. ஐட்டம் ப்ரோ நான் உங்கள்கிட்ட பேசுறேன் ப்ரோ. ஐட்டம் ப்ரோ என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க?
ஏதோ கொஞ்சம் டீசெண்டா கூப்பிட்டு பேரை கூப்பிடுற மாதிரி ஏதாவது வைங்கன்னா ஐட்டம் சாட்சி பட்டி கூட இந்த மாதிரி எடுத்து கொடுக்கலையா? ஏன் அப்படி பண்றீங்க? எங்க இருந்து அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? ஜிப்சி பேசாம இவங்கிட்ட போல் நடத்திருக்கலாம் போல இருக்கு ஜிப்சி. அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு, பரவாயில்லையா? ஏன்னா அண்ணன் மேல இருக்கிற வன்மத்துல உங்க மேல கக்கேச்சு போயிடாங்க. இல்ல பேர்ல வைக்கிற உண்மையிலே மாதிரி இருக்காது. இல்ல எனக்கு உண்மையிலே சொல்லுங்க, வன்மம் என் மேலயா இல்ல அவன் மேலயா இல்ல ரெண்டு பேரும் மேல இதான் சாக்குன்னு சொல்லி? ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆளு எனக்கு டைகர் சிவா மட்டும்தான். டைகர் சிவா தான் பேருக்கு ஏத்து தான் 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 செல்லத்தான் இருப்பா போல. மைக்கா அதை கொடுத்துட்டேன் தமிழகம் வச்சுங்க. மைக்கு கேட்காம மைக்கு கொடுங்க ப்ரோன்னு கமெண்ட் போடுறாரு. ஆனா மைக்கு கேட்கல. ஆனா நான் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு இழிச்சா மாதிரி தெரியறேன்ல. இன்வைட் ஸ்பீக் கொடுத்துருக்கேன் பாருங்க, மைக் வாங்கிக்கோங்க. எங்க ஒயிட் பியர் எங்க கரடி எங்க போச்சு? காணோம். இன்னும் அவருக்கு தீபாவளி முடியலையாமா? கரையில தீபாவளி ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன இன்னுமா தீபாவளி முடியல? கரடியில இந்த பக்கமே காணும். ஒயிட் பியர் தான் ஃபேமிலி மேன், அப்படிதான் தீபாவளியா 4-5 நாள் கொண்டாடுவாப்புல. ஏன் மசுகுட்டி, அப்ப நாங்க என்ன அனாதையா? கபிலம் ப்ரோ, நீங்க வந்து எலிஜிபிள் பேச்சுலர், நீங்க வந்து எப்படினாலும் கொண்டாடலாம். இல்ல மொசக்குட்டி, இதுல எங்க கொண்டாடுறது? தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, எங்கேயும் போக முடியல. இதுல என்னதான் கொண்டாட்டம்? ஏங்க இத கொண்டாடாத தீபாவளி கொண்டாடாதன்னு சொல்லி அந்த பக்கம் சாலெல்லாம் போட்டு போஸ்டர் அடிச்சு கொண்டாடுறானுங்க டிவி கேக்காரனுங்க. அவன் கிடக்குறான் அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டே பண்றான். நீங்க வேற. ஆமாங்க. ஏங்க அது ட்விட்டரா இல்ல ஃபேஸ்புக்கா இல்ல இன்ஸ்டாகிராமாங்க? அது ட்விட்டர்லயே போட்டிருக்கான். எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? அவனுக்கு தெரியுங்க, இவனுக்கு யாரும் அவனை சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்லைங்க. நீங்க வேற. அப்படி நார்மலைஸ் பண்றானுங்களாமா, அதாவது இயல்பு நிலை திரும்பிடுச்சாமா. புரியுதா உங்களுக்கு? அப்ப கொண்டாட வேண்டியதானே. மீடியால ஆயுத பூஜைக்கு பஸ்ஸுக்கு மாலை போட்டதுக்கே நார் அடிச்சிட்டாங்க. பட்டாசு வெடிச்சு போட்டா என்ன ஆகும்? நியாயமா பார்த்தா இவங்களுக்கு வந்து பொங்கலே கிடையாது. கரெக்டா? ஆமா. பொங்கலுக்கு மட்டும் என் படத்தை ரிலீஸ் பண்ற? இவனுங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வர ஏப்ரல் வரைக்குமே வருஷ பிறப்புமே கிடையாது. இவனுக்கு அவ்வளவுதான், இவனுக்கு முடிஞ்சு போச்சு. இவனுக்கு சந்தோஷமான வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு வேற அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அடுத்த வருஷமும் ஒண்ணும் கிடையாது. நீங்க வேணா பாருங்க, வெறும் ஒப்பாடிதான். அண்ணா அப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு, இப்படியே போயிடுச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு எல்லாம் அழுவானுங்க. இப்படி வருவானு பாருங்க. டேய் மச்சான், தளபதியோட கடைசி படம்டா. யாரா சொன்னது? நாமளே சொல்லிட்டோம்டா. இந்த படத்தை நம்ம கொண்டாடணும்டா. இதெல்லாம் அண்ணன் கொடுக்குற மாதிரி சில கண்டென்ட் எல்லாம் இப்ப பிரதீப் ரங்கநாதன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் பாதி பேர் அந்த பக்கம் போயிட்டானுங்க. பராசக்தியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்த அன்னைக்கு, ரிலீஸ் டேட் பொங்கலுக்கு அப்படின்னு சொன்ன அன்னைக்கு இவனுங்க நல்லா என்ன போட்டானுங்கன்னா, ஏய் எங்க கூட மோதுரியா, அவ்வளவு தில்லு வந்துருச்சா, குர்ரா துப்பாக்கியா அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டவனுங்களாம். சிவகார்த்தியன் வந்து தலைவர் ஃபேன் ஆச்சு, விஜய் ஃபேன் தான், அது தெரியுமா உங்களுக்கு? ஓப்பனா காலில் விட்டானுங்க ஜிப்சி விஜய் ஃபேன்ஸ். ஆமா, இப்ப கூப்பிடுவானுங்க வாடா கிளாசிக்னு. ஏன்னா படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு வேற வழியே இல்லை கபிலன். யாராவது சண்டைகளுக்கு வந்தோம். நான் சொல்றேன், நீங்க தான் என்ன தமிழ்நாட்டுல எவன் படம் ஓடனாலும் எங்களை கேட்டு தாண்டா ஓடணும், எங்களை தாண்டி தாண்டா ஓடணும், வெங்காய புண்ணாக்கு பேச தெரியுது இல்ல? மோதி காட்டி ஜெயிக்க சொல்லுங்களேன். ஓடணும், ஆனா அண்ணன மாதிரி ஓட முடியாது. மத்தவங்க ஓரளவு சுமாரா தான் ஓட முடியும். உசேன் போல்ட்டுக்கும் விஜய்க்கும் போட்டி வைக்கணும் ஜிப்சி. இல்ல கபிலம் ப்ரோ, ஆல்ரெடி கடைசியா வந்த கிளாஸ்லயே வந்து அவனுக்கு தியேட்டர் கிடைக்கல, துணிவுக்கு தான் தியேட்டர் ஃபுல்லா கொடுத்தாங்க. அப்பவுமே அந்த ப்ரொடியூசர் அழுதுட்டு ஓடினான். இப்ப கூட பாருங்க, எனக்கு வருமானமே வந்து 120 கோடி தாங்க அப்படிங்கிறான் அவன். போட்டி உசைன் போல்ட்டுல நம்ம கிளாஸுக்கும் நம்ம ஒரு பனையூர் மேனுக்கும் வைக்கணும். நீங்க தானே பிளாஸ்ன்னு சொன்னீங்க? இல்ல என்ன பனையூர் மேனு இல்ல ப்ரோ, போட்டி வந்து இது வந்து பனையூர் மேன் வந்து நம்ம ஒரு கிளாஸ், ஹாலிவுட் போட்டி வைக்கணும்.
சொல்லுங்க அன்பு தமிழ். பாபா ரஜினி வணக்கம். தமிழ் சொல்ல கேக்குதா? சொல்லுங்க. வணக்கம் கபிலன் ப்ரோ. வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் இது மைக் தந்ததுக்கு. ஒன்றும் இல்லை, பிலேட்டட் பர்த்டே விஷஸ். தேங்க்யூ பாபா. கடவுள் உங்களுக்கு நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கணும், உங்களுக்கு கிடைக்கணும், நீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வந்து வேண்டிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. உங்களை விஷ் நேத்தே எதிர்பார்த்தேன் யாராவது ஸ்பேஸ் போடுவாங்க கமிலன் ப்ரோக்கு, நம்ம நேத்தே விஷ் பண்ணலான்னு. ஆனா நேத்து யாருமே போடல. பரவாயில்ல, அட்லீஸ்ட் இன்னைக்கு நீங்க போட்டீங்களே, உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு. ஆனா அது நமக்கு நாமளே கொடி பிடிக்கிற மாதிரி ஆயிடும். வேணாம், எனக்கு அது பிடிக்கல. ஏற்கனவே போன வருஷம் அதுக்கு முன்ன வருஷம் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா பண்ணிருக்காங்க. ஏன்னா என்ன போட்டு நம்மள என்ன பெருமையா பேசிட்டு இல்ல இல்ல இல்ல, நிறைய பெருமை இருக்கு. இப்ப இந்த ஸ்பேஸ் கிங்னு சொல்லலாம். நான் பொய் சொல்லல, எக்ஸாஜரேட் பண்ணல. உங்களுடைய பேச்சு நம்ம மணிக்கணக்கா கேட்டிருக்கோம். அதுல மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும். நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா உங்களுக்கு நல்ல பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு. ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கலாம் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டிவி கேக்கு நீங்க நிறைய இன்டைரக்டா சொல்லி தரீங்க. நீங்க ஒரு முறையும் இந்த மாநாடு நடத்தும் போதெல்லாம், நீங்க பேசும் போதெல்லாம் நிறைய விஷயம் அவங்களுக்கு தான் டிப் கொடுக்குறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐயோ ஐயா, இப்பதான் நீங்க நினைக்கிறீங்க. அவங்களுக்கு டிவி கேக்கு பாலிடிக்ஸ் தெரியல அவங்களுக்கு. இல்ல, நீங்க சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்ட். இப்ப நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் பாருங்க. இப்போ பாத்தீங்களா, இப்போ நான் தீபாவளி கொண்டாடினேன், மொசக்குண்டு தீபாவளி கொண்டாடினா போல. ஆனா இத கொண்டாடுறது யாருன்னா கபிலன் தான். விஜயோட ஃப்ரெண்டே கொண்டாடிக்கா போல. ஆனா விஜய் சொன்னான ஒரே வார்த்தைக்காக கபிலன் கொண்டாடலன்னா பாத்துக்கோங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இல்ல ஆக்சுவலா அவர் வந்துட்டு நான் நல்ல விதமா கபிலன் சொல்றத கேட்டாவே டிவி பாதி அட்லீஸ்ட் ஒரு 25% கத்துக்கலாம். நிச்சயமாதான். ஒரு மாநாடு நடக்கும்போது நீங்க உங்களுடைய அந்த நீங்க இப்ப ஸ்பேஸ்ல பேசுறதெல்லாம் எல்லா இடத்துல அத பத்தி பேசுற மாதிரி, நீங்க கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கு. மேபி அது உண்மையாவோ பொய்யான்னு தெரியல. அட்லீஸ்ட் அவனுங்களுக்கு தெரியாம உங்ககிட்ட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட வந்து ஒரு டியூஷன் மாதிரி கேட்டீங்கன்னாவே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வரலாம். அவனுக்கு வரமாட்டானுங்கன்னு வச்சுக்க. மனசுல பட்டது இல்ல, என்னமோ அந்த கட்சியில சேர்த்து விடுற மாதிரிதான் எனக்கு என்னமோ தோணுது. இதுக்கு மேல நான் அபிஷியலா வரணுமா என்ன? அவரு இது வந்து மங்கத்த ஸ்டைல், ஒருத்தர் உள்ள ஒருத்தர் வெளில அந்த மாதிரி. இப்ப அண்ணன் பிளே பண்றது வந்து தலையோட போர்ஷன். அவர் வில்லனாவே இருப்பாரு வெளில பாக்குறதுக்கு. அர்ஜுன் அங்க இருக்காரு, அவர் அப்படியே ஹீரோ மாதிரியே இருப்பாரு. இவர் வெளில இருந்து அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இருப்பாரு. கடைசியில தான் 2 பேரும் போன போட்டு பேச போறாங்க. நம்மளுக்கு எல்லாம் பல்பா போகுது. விஜய் பேசும்போது இந்த ஸ்பேஸ்ல நடந்ததெல்லாம் நம்ம பசங்க போய் ஒரு சம்பவம் பண்ணிட்டு வர்றாங்கன்னு இந்த அளவுக்கு இப்போ இங்கதானே, வேற எங்க நடக்குது இந்த மாதிரி? இதையே சொன்ன மாதிரி தான் இருந்தது. நீங்க வேணா அவர் பேசுற ஒரு மாநாட்டுல எங்க சொல்றாரு, ஸ்பேஸ்ல நம்மள போட்டு இப்போ இது பண்றாங்க, நம்ம பசங்க போய் அங்க சம்பவம் பண்ணிட்டு வராங்கன்னா, ஒரு பெரிய லீடர் இந்த ஸ்பேஸ்ல நடக்கிறத பத்தி பேசுறதுனா அந்த அளவு உங்களுடைய ஸ்பேஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதுதான் நினைக்கிறேன். நீங்க தான் வந்து ஸ்டார்டிங்ல பிறந்தநாள் வாழ்த்து சொன்னீங்க. நீங்க நினைச்ச கனவுலாம் நடக்கட்டும்னு சொல்லி வாழ்த்து சொன்னீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நான் என்ன நினைச்சேன்றது கேட்கவே இல்லையே நீங்க. அதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது கபிலன், சொல்லக்கூடாது. சொன்னா படிக்காது, அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கணும். மறைமுகமா ஆக்சுவலா இப்ப நாங்கெல்லாம் வந்து தலைவரோட டிவோட்டி. தலைவரை வந்து நான் கடவுள் மாதிரி தான் பாக்குறேன். தலைவரோட அருள் அவருடைய டிவோட்டிங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. தலைவரோட அருள் கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அது இல்லாம கடவுளோட அருளும் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில எல்லாத்துலயுமே முன்னுக்கு வரணும். மனதார இதயபூர்வமாக வாழ்த்துறேன். மைக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. நான் பெத்தவங்களை நம்புறேன், தலைவரை நம்புறேன். அதுதான். ஆமா, பெத்தவங்களை நம்புறேன்,
தலைவரை நான் பெற்றவங்களை எடுத்து நான் தலைவரை தான் அப்படி பாக்குறேன். ஏன்னா அது ஒரு கனெக்டிவ் இருக்கு. சில பேர் சொல்றத அப்படி நமக்கு ஃபாலோ பண்ணிப்போம். அந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா சில பேர் சொன்னாதான் நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி தான். சில பேர் சொன்னாலே ஒரு தடவை சொன்னாலே நமக்கு 100 தடவை மண்டையில போய் அப்படியே பதிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு சில பேர் சொன்னா மட்டும்தான் நம்ம மண்டையில பதியும். அதனால அவர் நல்லா இருந்தா போதும் நமக்கு. கண்டிப்பா தலைவர் ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பாரு. நல்லா இருப்பாரு. அவர் மனசு கண்டிப்பா அவர் நல்லா இருப்பாரு. நேத்து நீ ஒருத்தன் போட்டான், நான் தீபாவளி அன்னைக்கு சரி ஏதோ ஒரு நல்ல நாள், அன்னைக்கு எதுவும் சொல்லக்கூடாது, பெருசா எதுவும் சொல்லக்கூடாது, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். அன்னைக்கு ஒரு 2 நாள் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு எல்லாம் பெருசா நான் போட்டிருக்க மாட்டேன். பெருசா அடிச்சுலாம் போட்டிருக்க மாட்டேன். சரி கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நான் விட்டேன். ஏன்னா அன்னைக்கு அவனுக்கு துக்க நாள்னு சொல்லி யாரும் தீபாவளி கொண்டாடாதீங்க அப்படின்னு அவங்க சொன்னதுனால நானும் நம்பிக்கிட்டு அமைதியா இருந்தேன். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், இவனுக்கு என்ன ஆட்டம் ஆடுறான்னு பார்ப்போம் அப்படின்னு. அதே மாதிரி இங்க ட்விட்டர்ல இங்க பெருசா பார்க்கல. இன்னைக்கு ட்ராலி விட்டு எடுத்து ஒண்ணு போட்டாப்ல, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டோன்னே எனக்கு ஷாக் ஆகி போச்சு. அடங்கொன்னியா இந்த வேலையை பாக்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து எடிட் பண்ணி எடுத்து டிவில இறக்கி விட்டுரு. வாங்க அசோக் சார். இப்ப என் கேள்வி என்னன்னா, உன் பேச்ச உன் கட்சிக்காரனே மதிக்கல அப்படின்னா நாளைக்கு எப்படி நான் மத்தவன் மதிப்பான்னு நினைக்கிறேன்? 41 பேர் இறந்துருக்கிறாங்க. உங்களுக்கு நியாயமா பார்த்தா நீங்க பொங்கலே கொண்டாடக்கூடாது. பொங்கல் கிடையாது, கிறிஸ்துமஸ் கிடையாது, எதுவுமே நீங்க கொண்டாடக்கூடாது. ஏன்? ஏன்னா உண்மையிலே நீங்க வந்து 16 நாள் நீங்க துக்கம் அனுசரிக்கிறீங்க, நீங்க 41 பேர் குடும்பத்துக்காக நீங்க வருத்தப்படுறீங்கன்னா அதை வெளியில காட்டிக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ஆனா நீங்க காட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது தப்பு. அதுவே ப்ரமோஷனா பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்க யாரும் வந்து இந்த உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய திமுகவோ இல்ல அதிமுகவோ இல்ல பிஜேபியோ நாம் தமிழ் கட்சியோ யாரும் எடுத்து போடல. எது பாதிக்கப்பட்ட மக்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து பேட்டி கொடுக்கறத வந்து எடுத்து போட்டு ப்ரமோஷன் பண்ணி எடுத்து போடல. நீங்க போட்டதை தான் அவனுங்க எடுத்து போட ஆரம்பிச்சான். இதுதான் ஃபேக்ட். இது நான் சொல்றது உண்மை. நீங்க டிஎல்ல முதல்ல யார் இவனுங்க அப்லோட் பண்ணா டேட்டு டைம் கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சொல்லி வச்ச மாதிரி மாறுங்க. சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா அவனுங்க ஃபர்ஸ்ட் அந்த ஓஜி பிரசன்னா, ராம்குமார், இந்த சைடு அந்த டிவிகே சைட்ல ஐடி விங் சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ஒரு கேப்ஷன்ல போடுறான் மக்களே. ஒரு ஃபேமிலி வீடியோவா இறக்குறானுங்க. ஒருத்தன் புதிய தலைமுறை வீடுல இருந்து இறக்குறான், ஒருத்தன் பாலிமர்ல இருந்து இறக்குறான், ஒருத்தன் வந்து தந்தியில இருந்து இறக்குறான். இப்படியே ஒவ்வொன்றா இறங்குது. இதை டிஎல்ல பார்க்க லேட்டா தான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க பொதுமக்கள், ரசிகர்கள், ஃபேன்ஸா இருக்கட்டும் இல்ல கட்சிக்காரங்களா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஆனா எல்லாருமே லேட்டா தான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு இவங்க பதிலுக்கு அது வந்து ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலா போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனுங்க அப்லோட் பண்றதை நிப்பாட்டிட்டு விக்டிம் கார்டு பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விக்டிம் கார்டுன்னா, இங்க பாரு இவனுங்க 41 ஃபேமிலி கிண்டல் அடிக்கிறானுங்க பாரு. தம்பி, கரூர் நடந்த அந்த இஷ்யூ 27ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் நைட்டுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உட்காந்து தொண்டை தண்ணி வத்த இங்க ஆன்லைன்ல, ஆஃப்லைன் கொடுங்க. இங்க ஆன்லைன்ல இருக்கிறவன் பேசாதவன் டைப் பண்ணி அதுக்கு அழுவாதவன், அதுக்கு மனசு இறங்காதவன் இங்க ஐடியே இல்ல. எல்லாரும் பண்ணாங்க. அநேகமா 41 பேர். அந்த குழந்தை உசுர்லாம் போச்சு. எத்தனை பேர் ஸ்பேஸ்ல அழுது இருக்கிறாங்க தெரியுங்களா? ரத்த பந்தம் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, ஆனா அழுது இருக்கிறான். எதுக்கு? ஐயோ அனாமத்தமா ஒரு குழந்தை தான் ஏன் செத்தோன்னு கூட தெரியாம ஒரு குழந்தை எல்லாம் இருக்கு அப்படின்னு போகும்போது அந்த அந்த ஆதங்கம் தான். அந்த ஆதங்கத்தை 1% கூட இங்க வெளில அவனை காட்டிக்காம, வெளியில சொல்லாம, எங்க அண்ணன் மேல என்ன தப்பு இருக்கு, அரசாங்கம் மேலதான் தப்பு இருக்குன்னு இந்த பக்கம் பிளேமிங் கேம் போட்டு அரசியல் ஆரம்பிச்சா அப்புறம் பொதுமக்கள் அப்புறம் ஏன் இன்ஸ்டாகிராம்ல ஏன் போட்டு அடிச்சாங்க? மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குன்னு அப்புறம் ஏன் இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயும் போட்டு அடிச்சாங்க? விஜய, உன் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னா பேச வேண்டியது என்ன? வாங்க அசோக் சார். வணக்கம். தீபாவளி எப்படி போச்சு? என்ன கேக்குதா எல்லாருக்கும்? சூப்பரா போச்சு கபிலன் ப்ரோ. பனையூர் மேன் இன்னையில இருந்து. இவர் பெரிய இவர் சொல்லிட்டாருன்னா நாங்க செய்யக்கூடாது. பனையூர் மேன் இன்னையில இருந்து. பனையூர் அயன்மேன் அவனுக்கெல்லாம் அசிங்கமா போ இனிமேல். அதான் பாருங்க, சிங்கத்துக்கு அசிங்கமா போச்சு, இப்ப பனையூர் மேன் வேற. ஏன் இதுல இந்த பனையூர் மேனுக்கு என்ன ஸ்பெஷல் பவர்னு கேளுங்க. ஏதாவது பண்ணிட்டு உள்ளேதான் இருப்பாப்ல, வெளியே வரமாட்டாரு. இல்ல எதுக்கு பவரு?
இல்ல பவர் இருக்கு. இதோட ஸ்பெஷல் ஒவ்வொரு சூப்பர் ஹீரோக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அசோக் சார். இந்த பனையூர் மேனகனோட ஸ்பெஷல் பவர் என்னன்னா, வரும்போது ஸ்லோவா தான் வருவோம், ஆனா போகும்போது சும்மா வித்தின் செகண்டுக்குள்ள பிளாஷ் மாதிரி பிச்சுக்குன்னு பறப்போம். 15 செகண்ட்ஸ். ஆமா ஆமா ஆமா. யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டோம், போயிட்டே ஆமா இருப்போம். ஆமா. திருநெல்வேலினா அல்வா, திண்டுக்கல்னா கூட்டு, பண்ருட்டினா பலாப்பழம், நிலக்கரினா நெய்வேலி, பனையூர்னா பிரியாணி. பிரியாணி பிரியாணியும் போட்டாலும் லைன்ல தான் நிக்கணும், தண்ணி கிடைக்காது. பல பல விஷயங்கள் இருக்கு அது பிரியாணிலயும். யாரு கேட்டா அவனுக்கு நாளைக்கு வந்து எல்லாரும் ஓட்டுக்கு எல்லாரும் வந்து இது கேட்டு நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க. பனையர்காரன் மட்டும் டிவிக்காரன் மட்டும் நாங்க பிரியாணி தரோம் நீங்க ஓட்டு போடுங்க அப்படிம்பாங்க. ஆமா, நீ எது கேட்டாலும் ஓட்டு கிடையாது போடா. இப்ப பாத்தீங்களா, ஏங்க இன்னொரு என்ன ட்வீட் பார்த்தேன் கபிலம் ப்ரோ. அந்த என்னது? ஜனநாயகம் போட்டிருந்தான் பாருங்க, ஆஹ் விஜய் ஃபேனு விஜய் ஃபேனு. சிவகார்த்திகேயன்லாம் எப்போ விஜய் ஃபேன் ஆனான்னு தெரியல. ஆ? இருக்கிறவன் எல்லாரையும் விஜய் ஃபேன் ஆக்கிட்டானுங்க இவனுங்க. அது ஒண்ணு இல்லைங்க. பிரபாஸ் படம் இறங்க போகுதுன்னு சொல்லி நியூஸ் வந்த உடனே இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, இது ஒண்ணு விஜய் விஸ் பிரபாஸ் இல்ல, விஜய் அண்ட் பிரபாஸ் அப்படின்னு மாத்தி விட ட்ரை பண்ணானுங்க. ரெண்டு பேரையும் குதிரையில, அந்த ட்ரிபிள் ஆர் இருக்கு இல்லையா, இவர் குதிரையில வர மாதிரியும் அவர் பைக்ல வர மாதிரியும் எடிட். இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கெல்லாம் கிளாசிக்ல டே நீ ஏன் ரொம்ப தைரியமா ஆச்சடா, ட்விட்டர்ல இந்த சோசியல் மீடியால நாங்க வச்சுதான் சட்டம், எங்களை கேட்டுதான் படம் ஓடணும், நாங்க சொன்னாதான் ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஹிட் ஆகும்னா பிளாப் ஆகும்னா விஜய் ஃபேன்ஸ் நினைச்சாதான் முடியும், இந்த வெங்காய டைலாக் எல்லாம் கூட தெரியுது இல்ல. இறங்கி மோதி கேட்டு, பிரபாஸ் கூட மோதி கேட்டு, சிவகார்த்திகேயன் கூட மோதி கேட்டு, வா மாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டியதுனே ஒண்ணு. ரெண்டாவது, என்னடா உங்க படம் ஓட மாட்டேங்குது, நீங்க என்னடா அடுத்தவன் படத்தை ஓட வைக்கிறது டேய். அசோக் சார், இவங்களுக்கு என்னன்னா ரொம்ப இவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிற விஷயம் என்னன்னா, குடும்பத்தோட எந்த நடிகராவது செலிப்ரேஷன் தான் ஃபேமிலியோட ஒன்னா வந்து ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டாலோ இல்ல வந்து தீபாவளி பொங்கல் ஏதோ கொண்டாடினாலோ இவங்களுக்கு பிரபுதேவா சிக்கு புக்கு படத்துல வர பாட்டுல வர மாதிரி காதுல புகையா கிளம்புது இவங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. அவன் ஃபேமிலி போட்டு அவன் போடதான் செய்வான். அது வேற ஃபேமிலி யாராவது வேற இருக்கிற யாராவது போனாலும் பரவாயில்ல, அவன் ஃப்ரெண்டு போட்டு விருப்பத்துறான். ஃப்ரெண்டா அது இருந்தாலும் அவங்களுக்கு ஃபேமிலி கொஞ்சம் இருக்குல்ல. அது அவங்களுக்கு கொஞ்சம் காண்டாகுது. அவங்க வீட்டுல கேட்பாங்க ப்ரோ, யோ தீபாவளிக்கு வாயனே அப்போ பட்டாசு வைக்கணும் போட்டோ எடுக்கணும்னு கேட்க மாட்டாங்களா? ஆமா ஆமா, அவன் அந்த சஞ்சீவன் வன்மத கக்கின்னு நானே பார்த்தேன். ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தான், இவன் காலேஜ் டைம்லாம் ஆட மாட்டான், நான் தான் சொல்லியே கொடுப்பேன், நான் தான் காலேஜ் டைம்லாம் டான்ஸ் சொல்லி கொடுப்பேன் இவனுக்கெல்லாம். அப்புறம் இப்போ பார்த்தா இப்படி ஆடுறான் அப்படின்னு ஒரு சின்ன வன்மம் வச்சிருந்தான். இப்ப எதை வச்சு அடிக்கணும்னு பார்த்தான், இவன் சொன்னான் தீபாவளி கொண்டாடவே கூடாதுன்னு. அப்படின்றியா, ரைட்டுன்னு சொல்லிட்டு தீபாவளி ஃபேமிலியோட நிக்கிற போட்டோ அப்லோட் பண்ணி விட்டான் இவன் சொன்ன உடனே. பாருங்க எவ்வளவு வன்மம் இருக்கு பாருங்க. ஆமா நீ அவனை தான் டேக் பண்ணணும் சொல்ல போனா. ஆமா. சந்தோஷ் டிவிக்கு வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம் கபிலன். சௌக்கியமா? சௌக்கியம் கபிலன். எப்படி போச்சு தீபாவளி? தீபாவளியே போல. ட்ரெஸ் எடுக்கல? என்னது ப்ரோ? புத்தாடைகள் எடுக்கல? இல்ல இல்ல இல்ல. ஸ்வீட் எடுக்கல? இல்ல ப்ரோ. வீட்டுல யாரும் தீபாவளி கொண்டாடல? இல்ல ப்ரோ, யாருமே கொண்டாடல ப்ரோ. நம்பிட்டோம் ப்ரோ. நீங்க நம்பலனாலும் எங்க வீட்டுல ஒரு டெத்து நடந்ததுக்கு, அதனால வந்து. உங்க வீட்லயா? ஆமா ப்ரோ, ஃபேமிலியில, அதனால நான் கொண்டாடுறேன். அப்படியா? அப்புறம் உங்க அண்ணன் வீட்டுல? இல்ல ப்ரோ, கொண்டாடிக்க மாட்டாங்க ப்ரோ. எதை வச்சு? ப்ரோ அதான் யாரும் தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க கொண்டாடாம. என்னது ப்ரோ? உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்க? கேட்டு முக்கியமான ஆளு இப்படி பண்ண வந்துட்டு இருப்பாங்க. என்ன டிபில விஜய் போட்டோ வச்சிருக்கீங்க போல? ஆமா ப்ரோ. நம்மால ப்ரோ. ஆமா ப்ரோ. பாரு, நானும் தளபதி போட்டோ தான் வச்சிருக்கிறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. வேலாயுதம் பார்ட் 2 வேணாம், பனையூர் மேன் சொல்லிட்டு ஒரு பார்ட் 1 நம்ம ராஜமௌழி வச்சு இல்லைன்னா இவரை வச்சு அட்லி வச்சு தலையில கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும். என்ன ப்ரோ?
தளபதியா? தலையில ஆமா ப்ரோ, நம்ம தளபதி தான். அதான் கொஞ்சம் கேப் போட்டா நல்லா இருக்கும்ன்றேன் ப்ரோ. அதான் வேற ஒண்ணு. என்ன ப்ரோ? கேப் ஒண்ணு போட்டா கொஞ்சம் இல்ல நல்லா ப்ரோ, இருக்கும். பனையூர் மேனுக்கு வந்து கெட்டப், இந்த சூப்பர் கெட்டப் இதுதான் ப்ரோ சூப்பரா இருக்கும். ஏன்னா சக்திமான் கேள்விப்பட்டிருக்கீங்க, பாத்திருக்கீங்களா சக்திமானு? கேள்விப்பட்டிருக்கேன். சக்திமான் எந்த அளவு வந்து குழந்தைங்கிட்ட எல்லாம் போய் ரீச் ஆனாப்லையோ அதே மாதிரிதான் பனையூர் மேன் வந்து குழந்தைங்கிட்ட எல்லாம் ரீச் ஆயிருக்காப்ல. தெரியும் ஜிப்சி, தெரியும் ஜிப்சி. புரியுதா சந்தோஷ்? சார். சரி ப்ரோ, உங்களுக்கு ஒரு டீல் நம்பர் சொல்றீங்க. உங்க கேளுங்க. டிவிகே கட்சியோட ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் திரு ராம்குமார் அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காப்ல. கரூர் அன்னைக்கு உங்க அண்ணன் வந்து கரூர்ல இருந்து ரிட்டர்ன் ஆகி பனையூருக்கு வர்ற நேரத்துல அந்த பிளைட் ஏறுற அந்த கார் அந்த உள்ள ஒரு ட்ராக்ல ஓட்டிட்டு போய் பிளைட்ல டிராப் பண்ணக்கூடிய அந்த அது என்ன சொல்லுவாங்க, பஸ்ஸா? அது அது ஒரு பஸ் பஸ். தான். ஷட்டில் பஸ். அதுல அந்த டிரைவர் கூட உட்காந்து சிரிச்ச மாதிரி ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்திருக்கிறாப்புல. கிட்டத்தட்ட மணி அப்ப அங்க ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா டைமிங் அந்த பக்கத்துல பாக்கலாம், இந்த வண்டி ஓடும் போது பாக்கலாம் டைமிங். அங்க 30 பேர் செத்துருக்கிறான். இங்க வந்துடும் இவரு இங்க பிளைட்ல வரும்போது, பிளைட்லன்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 38 பேர் கிட்ட செத்துட்டான். நியூஸே வந்துருச்சு, 38 பேர் செத்துருக்கிறான்னு நியூஸே வந்துருச்சு. பிளைட் ஏறும் 30 பேர் செத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறான். எப்படிங்க மனசாட்சியோ இல்லாம கொஞ்சம் டிரைவர் கூட உட்காந்து சிரிச்சுக்கிட்டு எப்படிங்க செல்ஃபி எடுக்க தோணுது ஒரு மனுஷனுக்கு? இல்ல மன்னிச்சிருங்க, நீங்க அப்படி நினைச்சிருந்தா. ஆனா எப்படி எனக்கு தெரிஞ்சு டிரைவர் தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவரு டிரைவர் 2 கையும் ஸ்டீரிங்ல தான் இருக்கு. டிரைவரோட 2 கையும் ஸ்டீரிங். அவர் போனை கூட எடுக்க சொல்லிருப்பாங்க. அப்ப வேணாம்னு சொல்ல முடியாதுல. ப்ரோ, அப்படியே சொல்லிருக்கலாம். விஜய் எனக்கும் கன்ஃபார்மா தெரியும். தான் இந்த சைடு இருக்கு, இன்னொரு கை விஜய் தான் அந்த செல்ஃபியே எடுத்தது. புரியுது. நாங்க ஒத்துக்கிறோம், விஜய் தான் எடுத்து நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. ஏன்னா அவர் டிரைவர் ஓட்டுறாரு. அவர் சொல்லி எடுத்துருக்க சொல்லிருக்கலாம். அவர் போனை கொடுத்து எடுக்க சொல்லிருக்கலாம். மேபி இருக்கலாம். எனக்கு கன்ஃபார்மா தெரியல. எப்படி பார்த்தாலும் கபிலன் அவர் ஒரு கலைஞன் தானே. கபிலன் ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறைப்பான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. தன்னை மறக்கிறது இருக்கட்டும், ஆனா அதுக்குன்னு இப்படியா? இப்போ விராட் கோலி கூட மேட்ச் ஆடும்போது அவங்க அப்பா இறந்துட்டாராம். இருந்தாலும் அவர் மேட்ச் ஆடி முடிச்சுட்டு தான் போனாராம். அந்த மாதிரி அண்ணா வீட்டுக்கு போற வழியில யாரு கேட்டாலும் செல்ஃபியை கொடுத்துட்டு தான் போயிருப்பாரு. அவர் கடமையை செஞ்சுட்டு போயிருக்காரு. ஏங்க, ஒரு பிளேயர் ஒண்ணு விளையாடுறதும் விளையாட்டும் இதுவும்